ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. திண்டுக்கல்லில் சட்டவிரோதமாக மது விற்பனை செய்த குடோனை பாமக வேட்பாளர் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். ரமேஷ், பாமக வேட்பாளர்கள் சட்டவிரோதமாக செயல்பட்ட மதுபான குடோனை சிறைப்பிடித்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்கள் என்ன? அதிகாரிகள் அங்க வந்திருக்கிறாங்களா? பூங்குழலி, இன்று மாலையுடன் பிரச்சாரமானது தமிழகத்தில் ஓய்கிறது. இதனால் தற்போது வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் திண்டுக்கல் மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய தேசிய ஜனநாயக கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திலகபாமா இன்று காலை முதல் திண்டுக்கல் மாநகர் பகுதியில் தீவிர பிரச்சாரத்தை ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக இன்று திண்டுக்கல் புறவழிச்சாலை பகுதியில் இன்று காலை முதல் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த போது அங்கு இருக்கக்கூடிய இந்த கொட்டப்பட்டி என்ற சாலையில் சிலர் காலை நேரத்திலேயே மது அருந்தி விட்டு வருவதை கண்ட திலகபாமா உடனடியாக அங்கே பிரச்சார வாகனத்திலிருந்து உடனடியாக கீழே இறங்கி அங்குள்ள குடோன் பகுதிக்கு சென்றார். அப்போது அங்கு சட்டவிரோதமாக மது விற்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அந்த மதுபான அந்த குடோனுக்குள்ளே சென்று போராட்டத்தை ஈடுபட்டார். தொடர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கே இருக்கக்கூடிய ஊழியர்களை சிறைப்பிடித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் இது குறித்து புகார் அளித்தார். உடனடியாக அங்கு தாலுகா காவல்துறையினரும் வந்தனர். இதனையடுத்து அங்கு சட்டவிரோதமாக செயல்பட்ட அந்த மதுபான குடோன்களில் இருந்த மது பாட்டில்களையும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய ஜேசி என்பவரையும் விசாரணைக்காக போலீசார் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது மதுபான கடைகள் தேர்தலை ஒட்டி விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற சட்டவிரோதமாக மதுபான கூடங்கள் செயல்படுவதாகவும் இதனை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை எனவும் வேட்பாளர் திலகபாமா குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியாக இவர் வாக்கு சேகரிக்க சென்ற போது மதுபான சட்டவிரோதமாக செயல்பட்ட மதுபான கூடலை கைப்பற்றி கொடுத்தமோ அப்போதில் பரபரப்பை ஏற்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். இதுகுறித்து பாமக வேட்பாளர் திலகபாமா பேசியவற்றை தற்பொழுது பார்க்கலாம். இன்னைக்கு உண்மையில கடை திறக்க கூடாது. நாங்கள் அந்த பக்கம் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு இருக்க போது உள்ள கடை திறந்து எல்லா மக்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்களை பார்த்தோன்னே ஓடுறாங்க. அணைப்பட்டி விஜய் என்பவர் அனுமதி இல்லாத சாராய கடை உள்ள பாரு எல்லாமே காலையில் இந்நேரமே சுண்டல் எல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது காவல்துறைக்கு தெரியுமா தெரியாதா? இன்னைக்கு மூடணுங்கிறது தெரியுமா தெரியாதா? ராத்திரி 12 மணிக்கு நான் எஸ்பிக்கு ஃபோன் பண்ணுறேன். ஐபி அவங்க வீட்டுக்கு பின்னாடி வச்சு பணம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வீடியோவோட அனுப்புகிறேன். போய் நான் ஸ்குவாட் அனுப்புகிறேன் அப்படின்னு. இல்லைங்க நான் உட்காரேன்னு கேட்குறேன். இல்லை நாங்கள் அனுப்பிடுறோன்னு சொன்னாங்க. இப்போ வரைக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. இந்த சில்லிங் பாயிண்டில் பூரா சரக்கு மட்டும் விற்கலை, இங்கே உட்காந்து பணப்பட்டு வாடா எல்லாமே இங்கே நடக்குது. அரசாங்கம் என்ன செய்யுது? இது தெரிஞ்ச ஸ்டாலின் அரசு அவர்களுக்கு சாதகமாக காவல்துறையை பயன்படுத்தி கொடுக்குறதா? காவல்துறையா இது ஏவல் துறையா? என்ன இது எங்களுக்கு பதில் தெரியணும். எஸ்பி அவர்கள் இங்கே வர்ற வரைக்கும் நாங்கள் எந்திரிக்கிறதா இல்லை. ஏன்னா இந்த மாதிரி சில்லிங் பாயிண்ட் எல்லா இடத்துலையும் இருக்குது. இன்றைக்கி மூடனும் செண்டாப்புறம் இவங்க திறந்து வச்சிருக்கிறாங்க. எப்படி இங்கே இருக்கிற காவல்துறைக்கு தெரியாமல் இருக்கும்? ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.